கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க, அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒரு பக்கம் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் செக்டார், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் வேலையில் நீங்கள் எப்போயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கிடைச்ச வேலையை நீங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். அதோட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சிகளை பெருசாக எஃபெக்ட் எடுத்து பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்களெல்லாம் நம்பி இருக்கிறது வேஸ்ட்டு. நீங்களே முயற்சி பண்ணுங்கள். யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்கள் டைரக்ட் கம்யூனிகேஷனை இந்த வாரம் வச்சுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன் கேப்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குறையும். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். எதையுமே ஒரு தடவை யோசித்து செயல்படுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, அல்லது சேல் ஆகலை, அல்லது நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் அது விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறதுனால உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். யார் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், கௌரவம் கூடும். அது கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா நடக்கும். பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் இருக்குமான்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அது மாதிரியான மனநிலைகளை நீங்கள் மாற்றுங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ராகு 6ல் இருக்க